அனைவருக்கும் மகிழ்ச்சியான இனிய மதிய வணக்கங்கள். நம்ம பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையம் நிறுவனத்தின் முதலாம் பட்டமளிப்பு விழா மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இனிதே தொடங்குகிறது. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்துறையில் இதுக்கு முன்னாடி நம்மளை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போன ஒவ்வொரு குருமார்களும், நம்ம வழிகாட்டியாக இருந்த மூத்த ஜோதிடர்களும், இந்த ஜோதிடத்தை பற்றி ஜோதிடத்துறையில் புதுசாக பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களோட சிறப்பான உரையில் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி நிறுவனத்தில் படித்த இளம் ஜோதிடர்கள். ஜோதிடத்துறையில் நிறைய பேர் புகழ் வாங்கினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் இந்த ஸ்டேஜில் இருந்து தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே ஞாபகப்படுத்துறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும், அதாவது படிக்கிற மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆசானை பொறுத்து தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இதில் ஒரு சில நேரத்தில் மனசு உடஞ்சி போயிடுவாங்க. எல்லா மனுஷனுக்குமே பார்த்திங்கன்னா நேரம் காலங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. திசை மாற மாற ஒவ்வொரு ஸ்தானத்துலேருந்து ஒவ்வொரு கிரகம் திசை நடத்தும் போது பார்த்திங்கன்னா திசையும் சரி புத்தியும் சரி மாறிட்டே இருக்கும். புத்தி டக்கு டக்குன்னு மாறும், திசை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் மாறும். ஏழையாக இருக்கிறவன் என்னைக்கு ஏழையாகவே இருக்க மாட்டான், பணக்காரனாக இருக்கிறவன் என்னைக்கும் பணக்காரனாகவே இருக்க மாட்டான். ஒரு முட்டாள் கூட அறிவாளி ஆக முடியும், அறிவாளி கூட முட்டாளாக ஆக முடியும். அது திசையை பொறுத்து தான். இதுக்கு அவங்களோட பிறந்த ஜாதக அமைப்பு தான் ஒரு மனுஷனை முடிவு பண்ணும். நம்ம பிறக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி வரம் இருந்ததோ அதை தான் அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் ராசி கட்டம். அந்த ராசி கட்டத்துக்குள்ள ஒரு மனுஷனோட மொத்த வாழ்க்கையும் அடங்கினது தான். இதை பார்த்தீங்கன்னா D1 சார்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வர்க்க சக்கரத்தில். இதுதான் முதன்மை சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் D1ம் D9 தான் இருக்கும், அதாவது ராசி அம்சம். இதை வச்சு பார்த்தாலே போதும் ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன், எந்த மாதிரி தன்மையில் இருக்கிறவன் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். கற்றுக்கிட்டவங்களை பொறுத்து தான் பலன் சொல்கிறதே. எப்படிங்க? கற்றுக்கிட்டதை பொறுத்து தான் பலன் சொல்கிறது. ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் 100 மாணவர்கள் இருந்தாலும் வாத்தியார் 100 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் எடுப்பார். ஆனால் எக்ஸாம் வைக்கும்போது, எக்ஸாம் முடிஞ்சு மார்க் ஷீட் வரும்போது தான் தெரியும் யார் யார் என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பெருசாக வைக்க மாட்டாங்க. எக்ஸாம் ஒன்று வச்சா இத்தனை பேர் ஜோதிடம் படிக்க வரமாட்டாங்க. தெரியுதுங்களா? ஏன், என்ன காரணம்னா நம்மளோட தகுதி என்ன, நம்மளோட அளவு என்ன அப்படிங்கிற தெராசா யாரையும் வச்சு பார்க்கவே முடியாது. அவங்கவுங்க பேசுகிறதே தெரிஞ்சுக்கலாம். அவங்கவுங்க கற்றுக்கிட்டதில் பலன் சொல்லி எது இதெல்லாம் நடக்குது நடக்கலை, எந்த அளவுக்கு அனுமானித்து சொல்லக்கூடிய திறமை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறையில் அருள்வேல் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறார். எப்படிங்க? ஈரா அருள்வேல் ஐயான்னு சொல்லி அவர் சொல்லுவார், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை மற்றவங்க சொல்லி நான் கேள்விப்படல. அந்த அருள்வேல் ஐயாவும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் அவரும் ஒருத்தர். சரிங்களா? அவர் சொல்லுவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. அந்த மாதிரி தான் இங்கே காலையில் நம்ம பேசினதில் ஒருத்தவங்க பேசினாங்க, யாருன்னு ஞாபகம் இல்லை. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கலாம்? வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும்னு சொல்லி பேசினது யாருன்னு? யாருங்க? சரவணன் சார் சொன்னார் இல்லைங்களா? KR சரவணன் சார், குமரவளத்தை சேர்ந்தவர். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கும் 4 விதமான தசை நடக்கும். 4 பேரும் 4 நட்சத்திரத்தில் இருக்கலாம், இல்லை ஒரே நட்சத்திரத்தில் கூட பிறந்திருக்கிற மாதிரி ஒரு கர்மா ரொம்ப இதாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், பவராக இருந்தது. அதாவது அந்த பவர்னால் ஒரு மோசமான பவர்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் அடுத்தடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே பிறப்பு இருக்கும். அதுக்கெல்லாம் சரியான பரிகாரங்களை செஞ்சுக்கணும். அதில் அந்த பரிகாரங்கும் போது ஒரு ஞாபகம் வருது. ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, என்ன பரிகாரம் பண்ணாலும் நடக்கிறத தடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க.
அந்த நடக்கிறது தடுக்க முடியாது அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கும், அதோட வீரியம் கம்மியாகும். இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு பேருங்க டக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்கிறேன், ஞாபகம் வந்துடும். ஆனந்த பெருமாள் என்னோட நெருங்கிய நண்பர். ஆனந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெருசாக ஜோதிடம்லாம் படிக்கலை, ஆனால் ஜோதிட ஞானம் இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்கள்கிட்ட ஜாதகம் பார்த்த அனுபவம். நம்ம முன்னாடி பேசினவங்க அதில் சொன்னாங்க தெரியுங்களா, அங்கங்கே ஜாதகம் குருஜி தான் சொன்னார், ஜாதகம் பார்க்கவே அவங்களே ஜோதிடராக உருவாயிடுவாங்க அப்படின்னு. அது மாதிரி அடுத்தவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து அவரே உருவாயிட்டார். ஒருத்தர் குறிப்பிட்ட அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இது கேட்கும்போது, உனக்கு இந்த தசை நடக்குது, இந்த மாதிரி புத்தி நடக்குது, உனக்கு வந்து காலில் அடிபட வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ பார்த்து கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படிங்க காலில் அடிபடுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்த்து கவனமாக இருந்துக்கன்னு சொல்கிறாரு. நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொன்னாருன்னு அவருக்கே தெரியாது. ஆனால் அதே மாதிரி அதுக்கு ஒரு இதுவும் சொல்லியிருக்காரு, நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, அப்போ தான் உனக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது ஸ்கிட்டாகி கீழே விழுந்து அவர் எந்த கால் இடது கால் உடையிற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரோ அதே மாதிரி இடது கால் தான் முறிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல நடக்கிறத தடுக்க முடியாதுங்கிறது உண்மை. ஆனால் 50,000 ரூபா செலவாக வேண்டிய இடத்துல 5,000 ரூபா செலவாகும். இதுதான் அதோட விஷயம். யாரு நம்ம மீனாட்சி பரமகுரு இருக்காங்களேங்க, மீனாட்சி தேவி பரமகுரு, அவங்க சொன்னாங்க கையை கூட கிழிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா. அது அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லுறேன். பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம செஞ்சால் ஆண்டவன் வந்து நமக்கு நிவர்த்தி பண்ணிடுவான், நம்ம பண்ண குற்றம் எல்லாம் சரியாயிடுச்சு, ஆண்டவன் நம்ம வீட்டு வேலைக்காரன் பாருங்கள், சம்பளம் கொடுத்தா என்ன வேலை வேணால் சொல்லலாம், என்ன கேட்குறோமோ அதை செஞ்சுட்டு போவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே இருக்கவே கூடாது. பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நீதிபதி முன்னாடி எப்படிங்க, நீதிபதி முன்னாடி குற்றவாளியாக ஒரு மனிதர் வந்து நிற்கும்போது, குற்றவாளின்னு சொல்லி ஒரு பழியை சுமத்தி நிற்கும்போது அவர்கிட்ட நம்ம எப்படி வாதாடுவோம், நீதிபதி கிட்ட எப்படி போய் நம்ம சொல்லுவோம், எவ்வளோ பணியாக இருப்போம். யாராவது கோர்ட்டுக்கு போன அனுபவம் இருக்கா, கூண்டில் போய் நின்று அனுபவம் இருக்குங்களா உங்களுக்கு யாருக்காவது, ஏதாவது பார்த்துருக்கீங்களா, கோர்ட்டில் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அவங்க ஜட்ஜு முன்னாடி போய் நின்றுட்டு ஐயா அப்படி நடுக்கமாக தான் இருக்கணும், அவங்க என்ன கேட்டாலும் ஆமாம் இல்லை அப்படி ஒரு வார்த்தை தான் பேசணும், 2 வார்த்தை தான் பேசணும்னு முதலே சொல்லி அனுப்புவாங்க, புரியுதுங்களா. அப்போ அந்த அளவுக்கு பவ்யமாக இறைவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை செஞ்சால் மட்டும்தான் இறைவன் பார்த்து சரி போகட்டும் ஏதோ ஒன்று பண்ணலான்னு ஒரு எண்ணம் வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலில் ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரு கைதி கருணை மனுன்னு சொல்லி ஜனாதிபதிக்கு லெட்டர் போடுவாங்க தெரியுங்களா. அப்போ எந்த அளவுக்கு கெஞ்சி புலம்பி ஒரு லெட்டர் அதை படிக்கும்போது அவர் மனசு உருகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ எழுதும்போது லெட்டர் எழுதும்போதே கண்ணில் அப்படியே தாரையாக கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அப்போ பரிகாரம் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம பக்தி இருக்கணும், இறைவன் உங்ககிட்ட நம்ம மன்றாடணும். சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லணும்னா பிச்சை எடுக்கிறத விட 100 மடங்கு, புரியுதுங்களா. நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் வந்து உட்காந்துருச்சு, ராசி கட்டத்தில் மோசமான இடத்துல வந்து உட்காந்துருச்சு. அது கொடுக்குற அந்த மோசமான வினையிலிருந்து நம்ம மீண்டு வரணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்யலாம். இந்த இடத்துல ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்லணும், என்னன்னா நோய்க்கு எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குங்க. எப்படிங்க, எல்லா நோய்க்குமே மருந்து இருக்கு, ஆனால் எல்லா மனுஷனுக்கும் மருந்து இல்லை. நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு, ஆனால் எல்லா மனுஷனுக்கும் கிடையாது. ஒருத்தனுக்கு கேன்சருன்னு சொல்லி வந்திருக்கும், ஒருத்தன் குணமாயிருப்பான். ஒருத்தனுக்கு கேன்சர்ன்றது என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் குணமாயிருக்காது. ஒருத்தனுக்கு சளின்னு வந்திருக்கும், அது பெரிய தொந்தரவாயிட்டு ஒருத்தன் அதிலே போய் சேர்ந்துருப்பான். ஒருத்தன் அதுக்கு சும்மா சாதாரண ஒரு மாத்திரை சாப்பிட்டு ரெடியாக வந்திருப்பான். மஞ்சக்காமலை வந்திருக்கும், அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெடியாகி வந்தவனும் இருப்பான், மஞ்சக்காமலையிலே போய் சேர்ந்தவனும் இருப்பான். அப்போ கிடைக்க வேண்டிய மருந்து யாருக்கு கிடைக்கணுங்கிறது இறைவன் தீர்மானம் பண்ணுறது, புரியுதுங்களா. அப்போ ஒரு மருந்துக்கே ஒரு இறைவன் பார்த்து கொடுக்குறான் அப்படின்னா, நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் வர்றோம். கர்மாவே இல்லைன்னா மனுஷ பிறப்பே கிடையாது. கர்மாவே இல்லைன்னா மனுஷ பிறப்பே கிடையாது. கர்மா தீர்ந்துருச்சுன்னா அப்படியே இறைநிலையில் போய் நம்ம போய் சேர்ந்துடலாமே. இந்த உடம்பை இயக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள், பஞ்சபூதங்கள் தான்.
இவங்க இல்லாமல் எதுவுமே கிடையாது, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன்கிட்ட, இப்போ குருஜி பேசும்போது சொன்னார், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கற்றுருக்காங்க, ஆனால் அவர் பேரை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த ஒரு காரணத்தினாலே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது உண்மைதான். இங்கே அவர் இந்த ஜென்மத்தில் அவர் இஸ்லாமியராக இருக்கார், முன் ஜென்மத்தில் அந்த ஆன்மா எப்படி வேணா இருந்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்கன்னா இதில் ஐயராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், என்ன இதில் வேணா இருக்கலாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் தான் நீங்கள் இப்படி, முன் ஜென்மத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எந்த இதில் இருந்தீங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த உடம்புக்கு தானே ஒழிய வயசு, இந்த ஆன்மாவோட வயசை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் சொன்னார், ஜோதிடம் நல்லா சித்திக்கணும் அப்படின்னா 120 வருஷம் ஆகணும்னாரு. ஜோதிடம் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு துறையில் நல்ல பேர் புகழ் வாங்கணும் அப்படின்னா அனுபவம் அதில் நல்லா கிடைக்கணும். 120 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படிங்க? அதுதான் பரிபூர்ண ஆயுசுன்னு சொல்லுவாங்க. எப்படிங்க பரிபூர்ண ஆயுசுக்கு எத்தனை வருஷம் சொல்லுவாங்க? 120 வருஷம் வாழ்ந்தாதான் பரிபூர்ண ஆயுசுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஜாதக கட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா மேச மண்டலத்தை மேசத்தில் ஆரம்பித்தா மேச மண்டலங்கிறது எதில் முடியுங்க? அது ராசி கட்டம். கடலை. மேச மண்டலங்கிறது கடகத்தில் முடியும். சிம்ம மண்டலங்கிறதுங்க விருச்சத்து வரைக்கும் வருதுங்களா. அப்புறம் தனுசு மண்டலங்கிறது ஓகே. இப்போ ஒவ்வொன்றுக்கும் பாருங்க, மேசத்துலேருந்து கடகம் வரைக்கும் எவ்வளோ டிகிரி? 120 ஒரு பூர்ண ஆயுசு வருதுங்களா. அதே மாதிரி சிம்மத்துக்கு பாருங்க, சிம்மத்துலேருந்து விருச்சகம் வரைக்கும் 120. அதே மாதிரி தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் 120. 120 360. இப்போ இதுதான் 12 ராசி கட்டம். இப்போ நம்ம இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறது நம்மளோடது, நம்ம அப்பாவோடது, நம்ம தாத்தாவோடது. இந்த 3 பேர்த்தோடது தான் நம்ம இங்கே நல்லா அனுபவிக்கிறோம். சரிங்களா? இது ராசிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, நிலம் சொல்லுங்க, நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆகாயம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே கலந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3மே நாம, நம்ம அப்பா, நம்ம தாத்தா அப்படிங்கிறது 3 காமனாக இருக்கும். எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச வினை. இதை தான் சொல்லுவாங்க, நம்ம சேர்க்கிற சம்பாதிக்கிற பணம் காசு நம்ம கூட வராது. நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ பாவம் புண்ணியம் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும். அதை வச்சு தான் மேலோகத்தில் இறைவன்கிட்ட நம்ம போனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க. இதை புராணங்கள் யாரெல்லாம் நல்லா படிக்கிறீங்களோ, ஜோசியம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்படிங்க? புராணங்கள் கதைகள் யாரெல்லாம் நிறைய படிக்கிறீங்களோ அவங்களாம் ஜோசியம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு சின்ன அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. கர்ணன் வந்து பூமியில் வாழ்ந்த வரைக்கும் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாரு. கொடையாளின்னு சொன்னால் யார் சொல்லுவாங்க? கர்ணனை தான் சொல்லுவாங்க. ஆனால் கர்ணன் இறந்ததுக்கப்புறம் மேலோகத்தில் போயிட்டு போனால் அங்கே ஒரு பசி, மற்றவங்களுக்குலாம் பசி இல்லை, அவருக்கு மட்டும் பசி. இந்த கதை யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. கர்ணன் வந்து பசினால் வாடிக்கிட்டே இருந்தார். அப்போது அங்கே இருக்க தேவதூதர்கள், ஏன்பா நான் இவ்வளோ தானம் பண்ணியிருக்கேன், பூலோகத்துலேருந்து தானம் பண்ண எனக்கே இந்த நிலைமைனா எதுவுமே தானம் பண்ணாத ஒருத்தனுக்கு என்ன ஒரு பிறப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்பார். நீ தானம் எல்லாம் பண்ண, என்னத்தை தானம் பண்ண? தங்கத்தையும் பொண்ணையும் வைரத்தையும் கொடுத்த, அதை யாராலும் பசியை தீக்கலை, அதனால் உனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குப்பா. அப்போ வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும் உனக்கு பசி வந்ததுன்னா இந்த விரலை எடுத்து வாயில் வச்சுக்கோ அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு ஆள் பசின்னு வந்தவுடனே எங்கன்னு கேட்டால் வழி காட்டினார் அந்த கை விரலை காட்டி. ஸோ அதனால் அந்த விரலை எடுத்து வாயில் வைக்கும்போது அவரோட பசி அடங்கும். இதே நிலைமை தானா எனக்குன்னு அவர் கேட்கும்போது, சரி உனக்காக ஒரு ஆப்ஷன் தரேன், நீ இவ்வளோ நல்லது செஞ்சுருக்க, சூரியனோட மகனாகவும் இருக்க, அதனால் ஒரு 10 நாள் அமாவாசையுடைய புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த அமாவாசை 10 நாள் திதியை உனக்கு நான் கொடுக்குறேன். 10 நாள் போ, உன்னால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணு, அன்னதானம் பண்ணு, அன்னதானம் பண்ணு, வயிறார சாப்பாடு கொடு. யாரெல்லாம் எது கொடுத்தாலும் எல்லாரும் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, பேராசைப்படுவாங்க. சாப்பாடு மட்டும்தான் போதும், இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் தான் ஒரு மனுஷன் திருப்தி ஆவான். அதனால் அதை மட்டும் கொடு. அப்போ அவனுக்கு நீரும் தானமும் அன்னமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவனுடைய பசி போகும், அவனும் நல்ல நிலைமைக்கு வருவான். அந்த பசி அவனுக்கு வயிறார நல்லாருன்னு சொன்னான்னா இங்கே நீ நல்லா இருப்பப்பா.
அப்போ அந்த 10 நாள் அவர் போயிட்டு அந்த தானங்கள் பண்ணுவாங்க. அதனால தான் நம்மளும் அந்த 10 நாள் திதிகளை நம்ம அனுஷ்டியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுதான் சார் கதை. நீ பாருங்க, ஏன் புராணங்களை மட்டும் தெரிஞ்சிட்டாலே நம்ம ஜாதகம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்துங்க இதுதான் ஜோதிடம் அப்படின்னு தெரியாமலே வாழ்ந்துருக்காங்க. எப்படிங்க, இதுதான் ஜோதிடம்னு தெரியாமலே வாழ்ந்துருக்காங்க. ஒரு மனுஷனை அவன் கேரக்டர் சரியில்லைன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா முன்னோர்கள், அவன் புத்தி சரியில்லைடா, அவன் கூட சேராது அப்படிம்பாங்க. நம்ம இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, அண்ணனோட புத்தி சரியில்லை சேராதான்னு ஒன்றா அண்ணனுக்கு வந்து புத்தி சரியில்லை, இவர் கேரக்டர் சரியில்லைன்னு முடிவு பண்ணிடுற மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவரோட திசையில் நடக்கக்கூடிய புத்தி சரியில்லை அப்படின்னா இங்கே நடவடிக்கை சரியில்லாமல் போயிடும். அந்த திசையில் வரக்கூடிய புத்தி சரியாயிடுச்சுன்னா இவரோட நடவடிக்கையும் சரியாயிடும். புரியுதுங்களா? அப்போ முன்னோர்கள் சொன்னது அந்த புத்தி சரியில்லைன்னு சொன்னது அதைத்தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்னும் பிடிச்சிட்டு ஒருத்தனை ஆவாதுன்னு, அந்த சின்ன வயசில் ஆவாதுன்னு சொல்லி ஒருத்தனை இவன் புத்தி சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. அவன் வளர்ந்து பெரியாளாகி அமெரிக்கா போய் என்னென்னமோ சம்பாரித்து பெரியாளாக வந்தாலும் அவன் புத்தி சரியில்லடா, ஆனால் சம்பாதிச்சிட்டாடா, புத்தி சரியில்லா சம்பாதிச்சிட்டாடான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது நம்மளோட சிற்றறிவுக்கு தான் இது. புரியுதுங்களா? இது உதாரணத்துக்கு இன்னும் சொல்லணும்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் பிச்சைக்காரனாக இருந்திருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரனாக இருப்பான். அவனுக்கு எங்கேயோ சொத்து தடைப்பட்டு நின்றுட்டு இருந்திருக்கும், திடீர்னு அந்த பணம் கிடைச்சிருக்கும், சொத்து வந்தோன்னா அவனோட ரேஞ்சை மாறிடும். இதே ஒரு பெரிய பணக்காரன் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நல்ல பணக்காரன், ஒரு வாரம் கழிச்சு பார்ப்பீங்க பிச்சைக்காரனா நடு ரோட்டில் நின்றுட்டு இருப்பான். கேட்டால் அதில் போயிடுச்சு இதில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட நிலைமைக்கு போயிருக்கும். இந்த அதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான், அதுவும் கோயம்புத்தூரில் தான் நடக்கும் இந்த நகைக்கடைக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா கோடி கோடியாக ஒரு முக்கியமான ஒரு இதில் கொண்டு போய் போட்டுருவாங்க, அது மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும், மதிப்பு மரியாதை கௌரவத்தோடு வாழ்ந்தவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் இல்லாமல் போயிடுச்சுன்னா உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். இது தெரிஞ்சு இது முன்னாடியே ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது நல்லா எப்படிங்க வால்ஸ்வேகன் காரில் இந்த அதுக்கு மேலே என்னென்னமோ கார் இருக்கு இல்லைங்களா, பணக்காரங்க வசதியாக வரக்கூடிய காரில் வந்து இறங்கியிருப்பான். ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு, அது 500 1000 5000 கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன். பார்க்குற நிலைமையில் இருக்கும்போது அப்போ பேங்க் பேலன்ஸு 50 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். எப்போ சாமி இன்னும் 4 மாதத்தில் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது, நீ பார்த்து கவனமாக இருந்துக்க, சிக்கலில் போய் மாட்டிடாத, நீ நடு தெருவுக்கு வர்ற மாதிரி நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவானா? யாராவது நம்புவாங்களா? நம்பவே மாட்டாங்க. என்ன பைத்தியாரனா இருக்கிறேன், என்னோட ரேஞ்ச் என்ன தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் என்ன தெரியுமா அப்படின்னு அந்த கெத்தாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி 100 பேர் 1000 பேர் கை கட்டி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் இங்கே கிரகம் பார்த்து அனுகிரகம் கொடுத்தாதான் இங்கே நல்லா இருக்க முடியும். அவன் கொடுக்குற செட்டரை மூடிட்டான்னு வச்சிங்களேன், நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருப்போம். எப்படிங்க ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, டேய் நமக்கு இதுக்கடா வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறோண்டா, அவனையும் பாய்ச்சிக்கூடாது இவனையும் பாய்ச்சிக்கூடாதுடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அது எப்படிங்க திதி சூன்யத்தில் இருக்கிறதுக்கு சமம். ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டத்தில் குறிப்பிட்ட திதியில் பெரும்பான்மையாக 2 ராசி கட்டம் இருட்டு உலகம். ஒரே ஒரு திதி சதுர்தசி திதியில் மட்டும்தான் 4 ராசி கட்டத்தில் இருட்டு உலகம். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த திதி சூன்யெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு. அது அவங்கவுங்க அனுபவத்தை சொல்கிறாங்க, அவங்கவுங்க கண்ணாட்டத்தில் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட குருமார்கள் சொல்லி கொடுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்ததுலையே நல்லா தெரிஞ்சுக்கிட்டது, இந்த திதி சூன்யம் மண்டையில் கொட்டி சொல்லி கொடுத்தது. அப்போ அந்த திதி சூன்யத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாகட்டும், அந்த வீட்டு அதிபதி ஆகட்டும், அவங்க இருந்த தசம் நடத்துதுன்னு சொன்னால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். எப்படிங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, கண்ணு தெரியாத அவன் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஐயா இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும். ஒரு 2-4 நாளைக்கு முன்னாடி கூட திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கும்போது நான் என் மனைவி பையன் எல்லாம் பொள்ளாச்சி போகிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். அப்போ வந்து நான் பஸ் வருது அந்த போய் பார்த்து வரேன்ட்டு வரும்போது கண்ணு தெரியாமல் ஒருத்தர் கணவன் மனைவி ஒரு சூட்கேஸ் வச்சுட்டு பல்லடம் பஸ் எங்கிங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போது நமக்கு மனசு கேட்கல, இருங்க நான் போய் வாங்க அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பல்லடம் பஸ்ஸு அது 2-3 பஸ்ஸெல்லாம் பார்த்து கேட்டு அந்த பஸ்ஸில் ஏறினா வைக்கிறதுக்கு சூட்கேஸ் பெரிய சூட்கேஸ் வைக்க இடம் இல்லை, அது ப்ரைவேட் பஸ் ஏற்ற மாட்டேன்ட்டான். அப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் அதுக்கு தகுந்த மாதிரியே இடம் பாருங்கள். ஒன்று எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க.
அதுக்குண்டான உதாரணம் இதுலேயுமே இருக்குது. அந்த பஸ்ஸில் கரெக்டாக இவங்களை ஏற்றி கொண்டு மேலே கூட்டிகிட்டு போகிறேன். கரெக்டாக சீட்டுக்கு கேப்பு 3 சீட்டு இல்லாமல் ஒரு காலி இடம் இருக்குது டவுன் பஸ்ஸில். பாருங்கள், இவங்க சூட் கேஸு இவ்வளோ பெருசு இருக்குது. கரெக்டாக அந்த கேப்பில் தகுந்த மாதிரி கொண்டு வைக்கிறதுக்கு. அப்போ எது நடந்தது ஏதோ நன்மைக்குங்கிற அந்த வாசகம் அந்த இடத்துல எனக்கு மறுபடியும் மண்டையில் கொட்டி காமிச்சு கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும், ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு செயல்களுமே நமக்கு ஜோதிடமாகவே தெரியணும் ஜோதிடர்களுக்கு. இப்போ நம்ம மதியானம் சாப்பிட்ட உணவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணவில் என்ன நீங்கள் சாப்பிட்டீங்க, இன்றைக்கி இங்கே நடந்த விருந்தில் மதிய உணவில் என்ன நீங்கள் சாப்பிட்டீங்க, பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும், உங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும். இதையவே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற தசா புத்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பாக இருந்ததுன்னு சொன்னால் சுமாராக சாப்பிட்டுப்பீங்க. நல்ல அமைப்பாக இருந்ததுன்னா மோர், ரசம், குழம்பு, பாயாசம் அப்படி இப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு சாப்பிட்ற சாப்பாட்டிலே நம்மளோட நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம்.